அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பகுதியில 2025 குரூப் 4 கேள்வியில ஒரு கொஸ்டின் வந்து மேட்ச் த ஃபாலோவிங் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆத்தர் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அமோக வர்ஷர்னா இது யாரு அப்படின்னா அவர் ஒரு அரசர். எந்த அரசருங்க அப்படின்னா ராஷ்டிரகுடைய மன்னர். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவிராஜ மார்க்கம் என்ற கன்னட இலக்கியம், இது கன்னட இலக்கிய கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பாரு. கன்னட இலக்கிய கோட்பாடு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1. சோ 2. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெய்சேனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெயின் மாங்க். அவர் வந்து பாத்தீங்கன்னா அடிபுராணா என்பதை எழுதியிருக்கிறாரு. ஜைன தீர்த்தங்களின் வாழ்க்கை கதைகளை வந்து சொல்லுது. ஜெய்சேனா வந்து அடிபுராணா அப்படின்னு சொல்லிட்டு. புராணங்கள் அப்படின்னாவே வந்து நம்ம ஜெயின் மாங்களை தான் அதிகமா புராணங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குணபத்திரர் அப்படின்ற போது இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயின் அறிஞர் தான். ஸோ இவர் வந்து மகா புராணம் என்ற நூலை ஜீனசேனருடன் இணைந்து எழுதினார்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஜீனசேனர் மகாபுராணில வந்து ஜீனசேனர் 2 பேரும் சேர்ந்து எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சோ குணபத்தர் வந்து மகாபுராணம் வந்து எழுதுறாரு. அப்புறம் கூட எழுதுனவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீனசேனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து பானா அப்படின்னா நம்ம வந்து காதாம்பரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். காதாம்பரி பானர்ல வந்து காதாம்பரி அப்படின்னு பார்க்கணும். சான்ஸ்கிரிட் இது வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்துல எழுதியிருக்கு. இது ஒரு ரொமான்டிக் நாவல். இது வந்து ஒரு கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம தமிழ்ல வந்து பானப்பட்டர் அப்படின்னா இங்க பானர், அவர் வந்து ஒரு சமஸ்கிருத பேராசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஸோ பிரபலமான இது வந்து பாத்தீங்கன்னா காதல் நாவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். பிரபலமான காதல் நாவல் அப்படின்னு பார்க்கிறோம்.